சிஏஏ சட்டத்தை தமிழ்நாட்டில் எதிர்ப்பதற்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பொறுத்தவரை யாருக்கும் மறுக்கவில்லை. இந்த 3 நாடுகளும் தன்னை இஸ்லாமிக் ரிபப்ளிக்னு சொன்னனால அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும், ஏன்னா அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் இவர்களுக்கு எதிராக இருக்கு. தனிப்பட்ட மனிதர்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை, அதை நம்முடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் அணுகுகின்றோம். இன்னைக்கு இலங்கை தன்னை ஒரு சிங்களா ரிபப்ளிக்காக டிக்ளேர் பண்ணலீங்கன்னா, இன்னைக்கு இலங்கை நாட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் நாட் அ சிங்கிள். ஆனால் நம்ம ஃபேக்டா பேசுறோம். எனக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கும், உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கும். அது மைக்கு வெளியே நானும் பேசுறேன். நான் ஒரு மாநில தலைவராக ஒரு மைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசும் பொழுது நான் ஃபேக்டா சொல்லணும். இன்னைக்கு இலங்கையை பொறுத்தவரை இட் இஸ் நாட் அ சிங்கிளா ரிபப்ளிக். அங்கே எல்லாருமே இருக்காங்க. புத்திஸ்ட் இருக்காங்க, தமிழர்கள் இருக்கிறாங்க, மலையக தமிழர்கள் இருக்கிறாங்க, பெரிய அளவில் இருக்கிறாங்க. இன்னைக்கு ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன், அதற்கு நம்முடைய அரசு போராடி கொண்டிருக்கின்றோம். உண்மையாலும் இத்தனை ஆண்டுகள் இந்திய அரசுல நம்முடைய மோடி அரசு மட்டும்தான் 13வது சட்டத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கன்னு அக்ரெசிவா பேசுறது. நாங்க ரணில் விக்ரமசிங்கேஜி அவங்ககிட்ட இப்ப சமீபத்தில் ஜெய்சங்கர்ஜி சொல்லியிருக்காங்க. மோடி அவர்கள் இலங்கைக்கு போகும்போது இலங்கை மண்ணில் வச்சு பேசிட்டு வந்திருக்காங்க. 13வது சட்டத்திட்டம் இலங்கையிலே வந்துவிட்டால் இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு அது மட்டும்தான். ஜஃப்னாக்கு போங்க, தமிழர்கள் சந்தோஷமா இருக்காங்க, ஆனா பிரச்சனையில் இருக்கிறாங்க, இல்லை என்று சொல்லவில்லை. 3 முறை ஜஃப்னாக்கு போயிருக்கோம். அவர்களுக்கும் தீர்வு 13 அமெண்ட்மெண்ட். அவங்க சொல்றாங்க எங்க மண்ணுல எங்களுக்கான தீர்வு 13th அமெண்ட்மெண்ட் கொடுங்க. நாங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.